வணக்கம் நண்பர்களே, இது ஆதிரன் பண்ணை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைக்கிற பணி. எதுக்காக அப்படின்னா, தேங்காய் வந்து ப்யூராக நம்மளே தேங்காய் எண்ணெய் ஆட்டி எந்த கலப்படமும் இல்லாமல் வீட்டு தேவைக்கும் ப்ளஸ் குழம்புக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சேல் கூட பண்ணலாம், அதிகமாக இருக்கிற குவான்டிட்டி பொறுத்து அப்படிங்கிறதுக்காக இந்த பணி. ஸோ இது என் கூட வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் குமுதா. நம்ம தோட்டத்தில் வேலைக்கு அடிக்கடி வருவாங்க. இவங்கள வச்சு தான் தோட்டத்து வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம் அப்பப்போ. ஸோ இன்றைக்கி அவங்களும் நானும் தான் சேர்ந்து என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் எடுத்து அவங்க ஹெல்ப் பண்ண நான் வெட்டி வெட்டி வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நாள். முதல் நாள் வந்து என்ன பண்ணோன்னா, தோட்டத்தில் இருக்கிற எல்லா காயும் தேடி எடுத்துகிட்டு வந்து மரத்தடியில் விழுந்த காய் மட்டுமே எடுத்துருக்கோம். தள்ளாமல் பச்சை காய் தள்ளி காய வைக்காமல், முத்தின காயை வந்து காஞ்ச காய் மட்டுமே மரத்தடியில் தானாக விழுந்த காய் எடுத்துகிட்டு வந்து வெட்டுறோம். காய் சுமார் 1000 காய்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரியாக கவுண்ட் பண்ணல, வேக வேகமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 2வது நாள், அதாவது ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக காய் பொறுக்கிட்டு வந்தால் 2வது நாள் இன்றைக்கி வெட்டிகிட்ருக்கோம். வெட்டி காய வச்சிட்டோம்னா காஞ்சினா வெயிலுக்கு ஓரளவுக்கு பருப்பு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் வேக வேகமாக வெட்டிகிட்ருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்து. நிறைய இடத்துல எண்ணெய் விற்கிறோம், வாங்குகிறோம், கலப்படமாக இருக்குது அப்படின்றாங்க. நாம் வந்து என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக நாமளே இருக்கிறத ஃப்ரெஷ்ஷாக வெட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுது அப்படின்ட்டு அப்படிங்கிற நோக்கத்தில் வெட்டுது. சுத்தமாக வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாத நல்ல காய் மட்டுமே எடுக்குது. கலர் வந்தது கெட்டுப்போன காயெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டோம். பருப்புலாம் அதில் சேர்த்தவே கூடாது, க்ளீனாக இருக்கணும், அந்த பருப்பு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி தெளிவாகவே வெட்டிகிட்ருக்கோம். வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, ஒரு 2 கிலோ பருப்பு நமக்கு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்ட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறோம். இந்த மாதிரி வேக வேகமாக செய்கிறோம். இன்றைக்கி ஆனால் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி மோடமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வெயில் அடிக்க வழக்கம் போல் அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுது, மோடமாகவே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லாம், வேலையை செஞ்சுட்டு வெயில் வரத்துக்குள்ளே எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். இது வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம தேவைக்கும் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சேலும் இருக்குது. யாராவது வேணும்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நம்ம சேல் பண்ணலாம். இது வந்து கண்டினியூவாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பணி எப்படி பண்ணுறோம், யார் யார் எங்கெங்கே வேலை செஞ்சாங்கிற மாதிரி, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறது இதில் காட்டுறோம். நாங்களும் வந்து டெய்லியும் பருப்பு வெட்டி காய வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி டெய்லி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டினியூவாக அப்டேட் பண்ணுறேன் நான் இதில். இதை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் முழுசுமே வெட்டி அதுக்கப்புறம் அந்த தேங்காய்களை என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெயில் படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோம். வெட்டும் போதே ஒரு சில தேங்காயிலேருந்துலாம் பருப்பு வந்துடுச்சு. ஸோ அந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா வெட்டிலே ஒரு சில காயெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துடுது. அதெல்லாம் எடுத்து தனியாக சேகரிச்சுக்கிட்டோம். குப்பை மண் எதுவும் படாத அளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா படுதா போட்டு தான் காய் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், எண்ணெய் வந்து எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நாம் இந்த முக்கிய நோக்கமே சமையல் பண்ணிக்கலாம், சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வெளியில் வாங்குகிற எண்ணெயை விட நம்ம தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கடலையும் அரைச்சி நாமளே இது வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ப்யூராக எடுத்து காய வச்சுருக்கோம். வெளியே தனியாக வந்த பருப்புங்களையும் எடுத்து அதை தனியாக வச்சு காய வைக்கிறோம். பாருங்கள், எதுவுமே மண்ணோ தூசோ எதுவும் இல்லாத அளவுக்கு சுத்தமான ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே, இதுபோல் வீடியோவுக்கு தொடர்ந்து பாருங்கள். இதோட ப்ராசஸ் கண்டினியூவாக போடுறேன். நம்ம தொழில் நம்ம பெருமை. தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.